இலக்கிய நயம் பாராட்டல். பெற்றெடுத்த தமிழ்த் தாயை பின்னால் தள்ளி பிறமொழிக்கு சிறப்பளித்த பிழையை நீக்க ஊற்றெடுத்தே அன்புரையால் உழுங்க வைத்திவ் உலகத்தில் தமிழ் மொழிக்கு நிகரும் உண்டோ? கற்றுணர்ந்தே அதன் இனிமை காண்பாய் என்று கம்பனொடு வள்ளுவனைச் சுட்டிக் காட்டி தெற்றென நம் அகக்கண்ணைத் திறந்து விட்ட தெய்வக்கவி பாரதி ஓர் ஆசான் திண்ணம். நாமக்கல் கவிஞர் எழுதின கவிதை இது. திரண்ட கருத்து. தாய்மொழியாகிய தமிழை பின்னுக்கு தள்ளி பிறமொழிக்கு நாம் செய்யும் சிறப்பை நீக்குவோம். தமிழுக்கு நிகர் உலகில் எம்மொழியும் இல்லை. அம்மொழியை கற்று இனிமே காண்போம் என்று கம்பன், வள்ளுவன் போன்றோர் சுட்டிக்காட்டிய சிறப்பினை உடையதாக தமிழ்மொழி விளங்குகிறது. தொடை நயம். தொடையற்ற பாக்கள் நடையற்று போகும் என்பதற்கேற்ப இப்பாடலில் தொடை நயங்கள் மோனை, எதுகை, இயைபு, அளபெடை, முரண் அமைந்துள்ளது. மோனை. குயவனுக்கு பானை, செய்யுளுக்கு மோனை. முதல் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது மோனை. சான்று: பெற்றெடுத்த, கற்றுணர்ந்த, தெற்றென, பிறமொழி, கம்பனோடு, தெய்வக்கவி. எதுகை. மதுரைக்கு வைகை, செய்யுளுக்கு எதுகை. முதல் எழுத்து அளவுத்திருக்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. சான்று: பெற்றெடுத்த, கற்றுணர், உற்றெடுத்த, தெற்றென். இயைபு. இறுதி எழுத்தோ ஓசையோ ஒன்றிவர தொடுப்பது இயைபு. சான்று: உண்டோ, விட்ட. அணிநயம். குலத்துக்கு தாமரை அழகு, கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, செய்யுளுக்கு அணி அழகு என்பதற்கு இப்பாடலில் கம்பன், பாரதி, வள்ளுவன் புகழும் தமிழின் புகழும் பாடுவதால் உயர்வு நவிற்சி அணி ஆகும். முடிவுரை. கற்றாருக்கும் கல்லாருக்கும் ஏற்ற வகையில் எதுகை, மோனை, இயைபு ஏந்தோட கற்பனை காட்சியளிக்க சந்தம் தாளமிட சுவை உண்டாகி நாஏக்கமுற அணியோடு அழகு பெறும் வகையில் இக்கவிதை அமைந்துள்ளது.